அந்த ஊரில் ஒரு மர்மம். இது ஒரு திகில் கதை. இது ஒரு அழகான கிராம பெயர், கலிங்கப்பட்டி. ஊர் மக்கள் ஒரு 300 பேர் தான். ஊரின் நடுவில் கோயில் உள்ளது. அவ்வூரிலிருந்து ஒரு சிலர் மட்டும் வெளியூரில் பெரிய படிப்பு படிக்கின்றனர். ஊரின் தெற்கே ஒரு தோட்டம், அதன் நடுவே ஒரு பெரிய வீடு. அதுதான் அந்த ஊர் நாட்டாமையின் வீடு. ஊரின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அவர் இருந்தார். பெயர் சிங்கராயர். மனைவி மருதவள்ளி மற்றும் 3 பிள்ளைகள். மூத்தவன் கணேஷ், ரெண்டாவதவன் சிவனேஷ், கடைக்குட்டி மீனாட்சி. மீனாட்சிக்கு அண்ணன்மாரும் பெற்றோரும் அதிகம் செல்லம் கொடுத்தனர். அண்ணன்மார் படித்து ஒருவாறு படிக்க வெளியூருக்கு போய்விட்டனர். ஆனால் மீனாட்சிக்கு படிப்பு ஏறவில்லை. அதோட கடைக்குட்டி வேற. அதனால் அவள் பெற்றோருடன் இருந்து விட்டாள். அந்த ஊரில் அவள்தான் பேரழகி, கிராமத்து அழகி. அந்த ஊர் ஆண்கள் கூட்டமே அவளின் பின்தான். அவளின் பொழுதுபோக்கு தோழி காவியாவோடு ஊருக்கு கிழக்கே இருந்த பனைமர காட்டில் சேர்ந்து விளையாடுவது. அந்த இடத்துடன் ஒட்டி ஒரு குளம் இருப்பதால் பார்ப்பதற்கே அழகான குளிர்ச்சியான இடம். அந்த குளத்தில் அந்த ஊர்க்காரர்கள் வந்து குளிப்பது வழக்கம். அதனால் அந்த ஊரிலேயே மீனாவுக்கு பிடித்த இடமும் அதுதான். ஒரு முறை மீனா அங்கு விளையாடும்போது அந்த ஊரில் கடை வைத்திருக்கும் மணியன் மகன் சிவா தன்னுடைய காதலை மீனாவிடம் சொன்னான். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவள் அம்மா அப்பா பார்க்கும் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் செய்கிறதுல உறுதியாக இருந்தாள். ஆனால் அந்த சிவாவின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமானது. ஒரு முறை கோயில் திருவிழா நடக்கும்போது சிவா அவளின் கையை பிடித்து இழுத்ததால் கோபப்பட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அடிக்க பதறிப்போன ஊர் திருவிழாவுக்கு வந்த அவளின் அண்ணன்மார் விஷயத்தை அறிந்து கொண்டு அவனை நன்றாக அடித்தனர். அதனால் அவமானமடைந்த அவன் மீனாவை பழிவாங்க துடித்தான். அதற்கான வாய்ப்பும் வந்தது. ஊர் திருவிழா முடிந்து 15ஆம் நாள் அண்ணன்மாரும் போய்விட்டனர். அவள் எப்பயும் போல தோழியை அழைக்கப் போக ஏதோ அவளின் கஷ்டகாலமோ என்னவோ காவியாவுக்கு அம்மை போட்டிருந்தது. அதனால் அவளை கூப்பிட முடியல. அவளின் வீட்டிற்கு போக மனமில்லாமல் பனங்காட்டுக்கு போய் குளக்கரையில் அமர்ந்தாள். அன்று மாலை நேரம் என்பதால் குளிக்க யாருமே வரல. தனிமையான சூழல். அந்த மாலை அழகை ரசித்த வண்ணம் இருந்தாள். அப்போது அவளின் முதுகில் யாரோ ஒருவர் கை வைக்க திடுக்கென திரும்ப அங்கு சிவாவும் அவனின் 3 நண்பர்களும் நின்றிருந்தனர். அப்போது சிவாவை பார்த்து அவள் கண்கள் இரண்டும் சிவக்க, என்ன வேணும் உனக்கு? அடி வேண்டினது காணாதா? இரு, அப்பாவை போய் கூட்டு வரேன் என கூறி ஒரு அடி எடுத்து வைக்க அந்த சிவாவும் நண்பர்களும் அவளை அமுக்கி பிடித்து, நாங்கள் விட்டாதானே அதுக்கு என பலவந்தமாய் தூக்கி கொண்டு போய் பனங்காட்டுக்குள்ளே போய் அவளை கதற கதற கற்பழித்து கொலை செய்து அங்கேயே புதைத்து விட்டு வந்துவிட்டனர். அவள் கதறல் கூட ஊருக்கு கேட்கவில்லை. ஏனென்றால் அப்பனங்காடு ஊரை விட்டு தூரமாக இருந்தது. அப்புறம் அவள் காணாமல் போனதால் நிறைய இடத்தில் தேடினார். போலீஸ் கூட தேடி பார்த்தது. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. பெற்றோரும் அண்ணன்மாரும் மார்பில் அடித்து கதறினார். காவியாவுக்குத்தான் சரியான கவலை. அவள் இறந்துவிட்டாள் என்பது அவர்களுக்கு தெரியாது. இது எல்லாவற்றையும் மீனாவின் நாவி கண்கலங்க பார்த்தது. அவள் சிவாவையும் நண்பர்களையும் பழிவாங்க பணம் காட்டில் காத்திருந்தது. பிறகு வந்த 2 பௌர்ணமியில் சிவாவின் 2 நண்பர்கள் இறந்தனர். அதுக்கப்புறம் அந்த பனங்காட்டு பக்கம் அமானுஷ்ய நிகழ்வுகள் மற்றும் பெண்ணின் அழுகுரல் எல்லாம் கேட்டதால் அந்த பனங்காட்டு பக்கமோ குளப்பக்கமோ யாருமே போகிறதில்லை. அப்படி யாரும் விறகு எடுக்க போனாலும் அவர்களை யாரோ தடவுவதும் துரத்துவதும் போன்ற உணர்வு ஏற்படுவதால் அந்த பக்கம் மக்கள் போகிறதை நிறுத்திவிட குளம் அனாதையானது. அதோடு அவளின் பழிவாங்கும் படலமும் தொடர்ந்தது. சிவாவுக்கு அவ்வளவு பேய்பிசாசில் நம்பிக்கை இல்லை. அதனால் அவன் ஒரு நாள் இரவு ஏதோ தேவைக்காய் நண்பர் சுந்தரோட வீட்டுக்கு போனான். இவன் அனாதை. அந்த பனங்காட்டு ஒழுங்கைக்கு எதிரே உள்ள ஒழுங்கை முடியும் இடத்தில் தான் வசிக்கிறான். பிறகு சிவா புறப்படும் போது நண்பன் அவனிடம், நம்ம ஒழுங்கையால் அப்படியே வீட்டா போ, தப்பி தவறி எதிர்புறம் இருக்கிற பனங்காட்டு வழிக்கு போயிடாத, பிறகு உண்ட உயிருக்கு நான் பொறுப்பில்லை, பார்த்து சூதானமாக போ என அனுப்பி வைத்தான். அவன் சரி என தலையசைத்து விட்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் சிறிது நேரத்தில் மெயின் ரோட்டில் ஏறிவிட்டான். அப்போது அவனின் பார்வை பனங்காட்டு பக்கம் போனது. அப்படியே நின்றவன் கொஞ்ச நேரம் ஏதோ யோசித்துவிட்டு மெயின் ரோட்டிலிருந்து இறங்கி பனங்காட்டு பாதை வழியாய் சிறிது தூரம் சென்று யாரும் இல்லையா என்று பார்த்துவிட்டு இயற்கை உபதைக்காக ஒதுங்கினான். அப்போ அருகில் யாரோ பனங்காட்டு பக்கம் ஓடும் சத்தம் கேட்டது. உடனே படக்கென்று எழும்பிய சிவா சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரையும் காணவில்லை. நேரத்தை பார்த்தால் 8 மணியை தொட்டிருந்தது. சரி, கிளம்பலாம் என காலெடுத்து வைக்க, எலே அங்கே என்னலே செய்கிற, சீக்கிரம் மேலே ரோட்டுக்கு வா என கூப்பிடும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தா யாருமே இல்லை. அவனுக்கு கொஞ்சம் பயம் தொற்றியது.
விறுவிறு என்று மேலே ஏறி ரோட்டுக்கு வந்தா ஒரு துர்நாற்றம் அருகில் வீசுவது போலவும், நான் தானடா மீனா என்று சொல்வது போல உணரவும், பேய் பிசாசில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு பயத்திலே இதயம் வெளியே வருவது போல் துடிக்க, வீட்டுக்கு இப்போ போக முடியாது போல இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டு ஃப்ரெண்டோட வீட்டை நோக்கி ஓடினான். ஆனால் அவனின் விதி, அந்த மீனா ஆத்மாவின் சதி அவனை பனங்காட்டின் நடுவே கொண்டு வந்து நிறுத்தியது. அவன் சுற்றுமுற்றும் பார்த்து தன் பனங்காட்டில் நிற்பதைக் கண்டு ஏங்கி போனான். அதோட சுற்றி கும்மிருட்டு. நான் சுந்தர் வீட்டுக்கு தானே ஓடுனேன், இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு குழம்பிக்கிட்டு நிற்க, மீனா தன் அகோர உருவத்துடன் அவன் முன் வந்தாள். மூக்கில் வாயும் ரத்தமும் வடிய அந்த கிராமத்து அழகி கோரமாய் சிரித்தபடி நின்றாள். உடனே இவன், நீ நீ மீ 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 மீனா தானே திக்கி திக்கி கேட்க, நானே தாண்டா. எப்படி என்னை துடிக்க கொண்ட பாரு, இப்போ பாரு உன்னை என்ன செய்கிறேன்னு என்று அவள் கிட்ட வர அவன் மயங்கிச் சரிந்தான். விடிந்ததும் ஊர் மக்கள் சுற்றி நிற்க அவன் எழுந்தான். அவனின் தாய் ஆத்தா, மகமாயி நீ தான் அவனை காப்பாற்றியிருக்க, இல்லாட்டி இவன் பிணமாக தான் பார்த்துருப்பேன் என்று கதறி அழ சுந்தரும் அங்கு வந்தான். என்னாச்சுமா, சிவா நல்லா இருக்கானா? நான் தான் அவனை பற்றி தெரிஞ்சோம் அவன் புறப்படும்போது ஆத்தா கயிறு கட்டிவிட்டனே என்று சொல்ல எல்லோரும் அவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட மீனா கோப வெறியுடன் சிவாவை பார்த்தாள். ஆத்தாவை பார்த்து, நீ செய்யறது சரியா? அவன் ஒரு கெட்டவன், அவனை போய் ஏன் ஆத்தா காப்பாத்தின என்று கதறினாள். அப்போது அவளின் கதறல் ஆத்தா காதில் விழுந்ததோ என்னவோ, அவனின் கையில் இருந்த கயிறு தானாய் எரிந்து கீழே விழ அதனை கண்ட அவள் கோரமாய் சிரித்து கொண்டு புயல் காற்றாய் சுழன்று வர ஊர் மக்கள் சிதறி ஓடினர். அதில் அகப்பட்ட சிவா பனைமரத்துடன் தூக்கி வீசப்பட்டு மண்டை பிளக்க துடிதுடித்து இறந்தான். அப்போதுதான் சுழல் காற்று அடங்க எல்லோரும் சிவாவை சுற்றி நின்றனர். தாய் வேணியும் தந்தை மணியனும் மார்பில் அடித்து கதறினர். ஆனால் அவன் செய்த கொடுமை தெரிந்திருந்தாலோ அவர்களே கொன்று போட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாததால் கதறினர். அதோடு சூறாவளி காற்று திடீரென்று எங்கிருந்து வந்தது என தெரியாமல் குழம்பி போயும் இருந்தனர். அப்போதுதான் சுந்தர் அவனின் கையில் கயிறு இல்லாததையும் அவன் அருகில் ஆரஞ்சு கலர் கனகாம்பர பூ சரம் இருப்பதையும் கவனித்தான். ஏனெனில் அந்த ஊரில் மீனா மட்டும்தான் ஆரஞ்சு கனகாம்பர சரம் வைப்பாள். அது ஊர் மக்களுக்கே தெரியும். அதை அவன் பார்த்து நடுங்கி போனான். இது மீனாவோட வேலை தான் என்று புரிந்தது. அதை மருதமுத்து பண்ணையாருக்கு சுந்தர் காட்ட அவர் ஒரு நிமிடம் குழம்பி போய், சரி சரி சட்டுப்புட்டுன்னு சிவாவோட உடம்பை தூக்கிட்டு வாங்க போவோம் என்று சொல்லி கீழே பார்த்தா அவனின் உடலை காணவில்லை. எல்லோருக்கும் வேர்த்து கொட்ட சிவாவின் பெற்றோருக்கும் அழுகை மறைந்து பயம் தொற்ற ஊர் மக்கள் வந்த வேகத்தில் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வந்தனர். ஊருக்குள் வந்தவுடன் தான் மீண்டும் சிவாவின் பெற்றோர் கதறினர். ஊர் கூட்டம் கூடி மீனாவின் பெற்றோர் அதன் நாட்டாமியை அழைத்து மருதமுத்து பண்ணையார் நடந்ததை சொல்லி, மீனா தானே கனகாம்பர சரம் வைப்பா? சிவாவோட பணத்துக்கு பக்கத்தில் ஒரு கனகாம்பர சரம் இருந்துச்சு, அதான் உங்கள் பொண்ணு தான்னு என்றவும் சிங்கராயர் ஒரு கணம் திகைத்து, என்ன என்னோட பிள்ளையா பேய் அலையுது, அவளுக்கு என்னாச்சு, அவள் இறந்துட்டாளா என்று பலவாறு கதறி அழ அதற்குள் ஏதோ உள்ளம் குறுகுறுக்க சிவா நண்பன் சுந்தர் அனைத்து உண்மையையும் சொல்லிவிட்டு தயங்கி நின்றான். அதில் ஏங்கி போன மீனாவின் பெற்றோர் அவனை திட்ட ஊர் மக்களும் சேர்ந்து திட்டி தீர்த்தனர். ஏண்டா, நீங்கள் செய்த வேலையால் அந்த புள்ள தான் உங்களை கொல்ல பேய அலையுது, இப்போ நீ மட்டும்தான் மிச்சம் என்று சொல்ல பண்ணையார் சிங்கராயரை பார்த்து, ஐயா என்ன தண்டனை அவனுக்கு என்றார். சிங்கராயர் ஊர் மக்களை பார்த்து, என் பொண்ணு சாவுக்கு காரணமான இவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்காம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா என்னோட பொண்ணே தண்டனை கொடுப்பா என்று சொல்லி, இது நாட்டாமை சிங்கராயன் தீர்ப்பு என்று அவரின் குரல் எட்டு திக்கும் ஒலித்தது. அந்த குரலில் கோபமும் வெளிப்பட்டது. எதிரில் சுந்தர் நடுங்கி போய் கெஞ்சாத குறையாய் கெஞ்சினான். சிவாவின் பெற்றோர் அளவில்லை. அவர்கள் மனம் குமரியது. சுந்தரின் சட்டையை பிடித்து, ஏண்டா அப்படி செஞ்ச? உன்னை எங்கள் சொந்த பிள்ளையாக தானே பார்த்தோம், அந்த பிள்ளை உனக்கு என்ன பாவண்டா பண்ணிச்சு? சிட்டுக்குருவி ஆட்டம் பறந்து திரிஞ்ச பிள்ளைய கசக்கி போட்டுட்டீங்களேடா. சிவா தான் கூப்பிட்டானா, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நேராக வந்து அவனோட அப்பன்ட்ட சொல்லியிருக்கலாம் தானே என கோபப்பட மீனாவின் அம்மா மரகதவல்லி பேச்சு மூச்சு இல்லாமல் சிலையாக நிற்க, சிவாவின் பெற்றோர் அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, நாட்டாமை அவர்களை முறைத்துவிட்டு மரகதவல்லியை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். சுந்தர் என்ன செய்வது என தெரியாமல் கண்கலங்கி நிற்க, பண்ணையார் அவனிற்கு அருகில், நீங்கள் செய்தது மன்னிக்கவோ இறக்கப்படவோ முடியாத தவறு. நீ விரசமா வீட்டை காலி பண்ணிவிட்டு போகிற வழியப்பார், ஆனால் இந்த ஊருக்குள்ளே எப்பயுமே நீ கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் கிளம்பி செல்ல ஊர் மக்களும் கலைந்து சென்றனர். சிவாவின் பெற்றோரும் கவலையுடன் சுந்தரை
ஒழுக்கா பார்த்துவிட்டு தலையில் அடித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றனர். சுந்தர் வீட்டை காலி பண்ணி கொண்டு பனங்காட்டை தாண்டி சற்று தூரத்தில் கொட்டிலை போட்டு அங்கு தங்கினான். ஆனால் ஒருவித பயம் அவன் மனதில் எப்பவுமே இருந்தது. அவன் செய்த தவறு கண்முன் வந்து நிழலாடியது. அவன் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை. சில நாட்களில் அவனின் கொட்டிலை சுற்றி அமானுஷ்ய சத்தங்கள் கேட்கத் தொடங்கியது. அவனுக்கு இருந்த பயம் கூடியது. ஒரு நாள் இரவு நல்ல இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்நேரம் அவனின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. அவனிற்கு பயம் தொற்றிக்கொண்டது. ஏனென்றால் அவனிடம் ஊர் மக்கள் யாரும் வரமாட்டார்கள். அதுவும் இந்த மலையில் யார் வரப்போகிறார்கள் என யோசித்தவனாய் கதவை திறக்க பயந்து சற்று நேரம் கதவை பார்த்த வண்ணம் இருந்தான். கதவு தட்டப்பட்டு கொண்டே இருக்க மெல்ல மெல்ல நடந்து கதவு பக்கம் போனான். கை நடுங்க மெல்ல கதவை திறந்தாள். ஒரு பெண் மலையில் நனைந்த வண்ணம் நின்றிருந்தாள். அவனிற்கு கதவை தட்டியது ஒரு பெண்ணா என அதிர்ந்தாலும் சுதாகரித்து கொண்டு, நீ யார், ஏன் இந்த மலையில் அங்கே வந்து நிற்கிற என கேட்க அவள் அவனிடம், நான் அயலூர், என் வீட்டில் என் காதலை ஏற்காம கல்யாணம் பேசி வச்சுட்டாங்க. நான் இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தனை தான் காதலிக்கிறேன். அவன் வீட்டுக்கு போகத்தான் வந்தேன். மலையில் மாட்டிக்கிட்டேன். அதான் இங்கே இந்த வீட்டை பார்த்ததும் தங்கிட்டு நாளை காலையில் போகலான்னு வந்தேன் என்று கூற, சரி உள்ளே வா என்று அழைத்துச் சென்றான். அவன் அவளிடம், நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், நான் போய் சூடாக டீ எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்ல அவள் உடனே, இல்லை, நான் என் கையால் டீ போட்டால் தான் குடிப்பேன், நீங்கள் இருங்க, உங்களுக்கும் சேர்த்து டீ எடுத்துகிட்டு வரேன் என்று சென்றவள் சிறிது நேரத்தில் 2 கோப்பையுடன் வெளியே வந்து ஒரு கோப்பையை அவனிடம் நீட்ட சுந்தர் அதை வாங்கினான். வாங்கி உள்ளே பார்த்தவன் திடுக்கென எழும்பினான். ஏனென்றால் அதற்குள் டீ இல்லை, முழுக்க ரத்தம். கோப்பையை எரிந்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தா அது மீனா. கோரமாய் சிரித்தபடி நின்றிருந்தாள். இவனுக்கு வயிற்றை கலக்க ஓட முற்பட்டான். ஆனால் முடியவில்லை. அது மீனாவின் வேலை. அவள் அவனை அப்படியே அந்தரத்தில் தூக்கி அவன் உடம்பை 2ஆய் கிழித்து கொன்றவள் அங்கிருந்து காற்றில் கரைந்து மறைந்தாள். அடுத்த நாள் ஊர் கூட்டம் கூடியது. சுந்தர் இறந்த செய்தி எப்படியோ அவர்கள் காதிற்கு வந்திருந்தது. கூட்டத்திற்கு நடுவே சிங்கராயர் அமர்ந்திருக்க பண்ணையார் அவரிடம், ஐயா, எந்த கொடங்கியாவது கூட்டிக்கிட்டு வந்து உங்கள் பொண்ணோட ஆத்மாவை சாந்தியடை செய்யலாம் என்றார். சிங்கராயரும் சரி என்று தலையாட்டி அதற்கான ஏற்பாடை செய்யும்படி சொன்னார். அடுத்த நாள் கோடாங்கி வந்து சேர்ந்தார். அவரிடம் சிங்கராயர் விஷயத்தை சொல்ல, கோடாங்கி பூஜைக்கு ஏற்பாடு செய்ததுடன் அவளின் உடலை அங்கிருந்து எடுத்து முறைப்படி எரித்து சாம்பலை ஒரு பானையில் அடைக்க வேண்டும் என சொல்லி தன் கையாட்களுடன் அந்த வேலையில் இறங்கினார். பனமர காட்டுக்கு போய் ஏதோ மந்திரங்களை சொன்னார். அதோட மீனா பழிவாங்க வேண்டியவர்களை பழிவாங்கி விட்டதால் பெரிதாய் குழப்பமில்லாமல் போக அவர்கள் காரியம் சுலபமாய் முடிந்து அவள் உடல் முறைப்படி எரிக்கப்பட்டு சாம்பல் பானையில் அடைக்கப்பட்டு மந்திரக்கட்டு போட்டு கோயிலின் ஆத்தா காலடியில் புதைத்தனர். ஊர் பழையபடி மாறியது. ஊர் இளைஞர்கள் குளத்தினை தூர்வாரி புதுப்பித்தனர். பழையபடி பனங்காட்டில் ஊர் நடமாடத் தொடங்கினர். மீனாவின் மூத்த அண்ணன் கல்யாணம் முடிந்து தன் மகளுக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தான். அவளும் சித்தி மீனாட்சிக்கு நிகராய் அழகுடன் இருந்தாள். அவளுக்கு பிடித்த இடமும் பனங்காடுதான்.